So hey guys, how are you? I hope you guys are staying and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about your person like you versus them அப்படின்ற பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு அண்ட் அதே மாதிரி உங்க பர்சனோட எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீடைல் பிக்சர் வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்க பர்சனோட ஃபீலிங்ஸை பத்தியுமே நம்ம வந்து ஒரு டீடைல் பிக்சர் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் உங்களோட சைட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன மாதிரி ஒரு எனர்ஜியில இருக்கீங்க when comes to உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அப்படின்ற பத்தி we can check that. ஓகே, ஸோ அஸ் அ வியூவர் வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கீங்க. பேசிக்கலி இந்த கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சைடில் வந்து லைக் ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு சில தாட் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறப்போ எமோஷனலாகவும் நீங்கள் வந்து எப்படின்னா லைக் ரொம்ப கனெக்டடாக வந்து உங்கள் பர்சன் கிட்ட வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியும் சரி, உங்களோட பர்சனை பேஸ் பண்ணியும் சரி. இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கணும் அப்படின்ற மாதிரி பல கனவுகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களோட ரெண்டு பேரோட இனிஷியலுமே வந்து எஸ்ஸா இருக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. எஸ் ஆல்பபெட் எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட், ஐ திங்க் அந்த எஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸ்வீட் SWD ஸ்வீட். ஸோ அது மாதிரி நம்ம லைக் உங்களோட இனிஷியல் லெட்டருமே வந்து எஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அவங்களோட எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட நேம் வந்து இப்போ சக்தின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட நேம் வந்து இப்போ சரவணா, அந்த மாதிரி சம்திங் அந்த எஸ் லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பர்சனாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க ரெண்டு பேருமே எஸ் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ்மே நான் வந்து பார்த்தேன் அப்படின்றதுனால பர்டிகுலரா அந்த எனர்ஜிஸ்மே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் மற்றபடி வந்து நீங்க சில பேருக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தட் கம்ப்ளீட்லி ஓகே. அந்த மாதிரி எனர்ஜிஸ் வந்துச்சு அப்படின்னா தான் ஐ ஹவ் பீன் ஸ்பெசிஃபிக்காக அதையும் நான் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அகெயின் இந்த பர்சனும் நீங்களும் ஏதாவது ஃபயர் எலிமெண்ட்டாக வந்து இருக்கலாம். லியோட எனர்ஜி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. சிம்மராசியோட எனர்ஜிஸ் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே அவ்வளோ வந்து பாஸ்ட்ல ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. பிரச்சனை எங்க அப்படின்றத நான் கிளியரா எக்ஸ்டெண்ட் பண்றேன், அதை அடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். மற்றபடி உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எதுவுமே கிடையாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு சண்டையோ அந்த மாதிரி எந்த ஒரு கருத்து வேறுபாடோ இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ இங்க வந்து என்னன்னா லைக் ஓகே, ரெண்டு பேரோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாக்குறப்ப அது வந்து ஓகேவா தான் இருக்கு. உங்களோட எனர்ஜி அந்த ஒரு மேட்சிங் அந்த எல்லாமே வந்து பாக்குறப்ப அது வந்து ஓகேவா தான் இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா லைக் நீங்க ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கீங்க. நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பாசிட்டிவா வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்க இந்த கனெக்ஷன்ஸ்க்காக நீங்க எக்ஸ்ட்ரீமா கூட நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண நினைக்கிறீங்க. ஆனா நீங்க இருக்கிற எனர்ஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் உங்க பர்சன் இருக்க மாதிரி இருக்கு. அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல அவங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் வந்து அவங்க மனசை வந்து காயப்படுத்துற மாதிரியோ இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்க வந்து பிரேக் பண்ற மாதிரியோ ஏதாவது சில விஷயம், அதாவது அவங்க வந்து மனசு ஒழிஞ்சு போயிருக்க மாதிரி ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன் அவங்களோட வாழ்க்கையில வந்து பர்சனலா நடந்திருக்கலாம். பொதுவா அவங்க லைஃப்ல இந்த ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்க அப்படி இருக்காங்க, அதனால அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி முடக்கம் ஏற்பட்டிருக்கு அவங்களோட வாழ்க்கையில. ஸோ அவங்க அதனால வந்து ரொம்ப விரக்தியில தான் இருக்காங்க அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். அண்ட் அதே மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு ஸோ தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸுமே நம்ம வந்து பார்க்குறோம். அதர் பர்சன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கலாம். அண்ட் பர்டிகுலர் ஏதாவது ஒரு சில ஃபீமேல் பர்சன்ஸ்லாம்
டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வந்து இருக்கலாம். அண்ட் ஐ கேன் சி தட் இங்கே வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா சில நேரங்களில் வந்து சம் மேல் பர்சன்ஸ்னாலையும் பிரச்சனை இருக்குது, சம் ஃபீமேல் பர்சன்ஸ்னாலையும் பிரச்சனை இருக்குது, கூட பிறந்தவங்கனாலையும் பிரச்சனை இருக்குது. அதாவது அவங்க கூட பிறந்தவங்கனாலையும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா லைக் எதுவுமே அவ்வளோவா வந்து சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சம் கேசஸில் இன்கேஸ் இப்போ உங்கள் பர்சனுக்கு ஏதாவது தொழில் முடக்கம் மாதிரி வந்திருக்கு, இல்லை பொதுவாக உங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஏதாவது ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து பிளாக் மேஜிக் த்ரூவும் அந்த விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களோட பர்சனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ஸ்டெப் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும், ரிமூவல்ஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி லைக் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து லைக் ஆனால் இங்கே டெஃபினட்டாக ஒரு விஷயம் நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியும், அவங்க எதிர்பார்த்தது சில விஷயங்கள் அங்கே வந்து நடக்கலை அவங்களோட வாழ்க்கையில். ஸோ அவங்க அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மாதிரி முடங்கி போய் தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்களோட நபர். அவங்க எதுவுமே அவ்வளோவா எதுவுமே அவங்களால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து புரிய வச்சாலுமே அதை இந்த நேரத்தில் அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா லைக் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப வந்து மனசை காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறனால அவங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு அதை பற்றின விஷயங்கள் அது மேலேயே தான் அவங்களோட தாட் எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க மனசை அவங்களால அவ்வளோ ஈஸியாக வந்து மாற்றிட முடியாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பிகாஸ் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் பர்சன் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்காங்க. நீங்கள் அவ்வளோக்குள்ள வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லைக் எதுனாலுமே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தைரியமாக நீங்கள் இருந்தாலும் சரி, பட் உங்களோட பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப லோவாக இருக்காங்க. டியூ டு இதோட அஃபெக்டாகவும் இருக்குது, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இஃப் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்குரிய ப்ரிகாஷனை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ லெட்ஸ் see about உங்கள் பர்சனோட சைட்லேருந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட எனர்ஜிஸ்லையுமே வந்து பார்க்குறப்போ ஒரு 2 கார்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேம் கார்ட்ஸாக தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். லைக் மேக்ஸிமம் இது ரெண்டுமே பாட்டம் ஆஃப் த எனர்ஜி தான் நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரோட எனர்ஜியுமே ஒரே மாதிரி எனர்ஜிஸாக தான் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராகவும் வந்திருக்கீங்க. ஸோ நான் லைக் டெஃபினட்டாக தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் கண்டிப்பாக அந்த கனெக்ஷன்ஸில் வந்து இருக்கும். அது வந்து யார் த்ரூ வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட பிறந்தவங்கனாலுமே சரி, அவங்க தேவையில்லாமல் வந்து இன்வால்வ் ஆக தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் கிட்ட அவங்கள பற்றி ஏதாவது தப்பாகவும் பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதாவது அவங்களோட வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, பட் அந்த பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி மிஸ்கைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களை பற்றி அவங்க ஃபேமிலியில் சம்திங் உங்களை பற்றி ஏதாவது மிஸ்கைடும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இங்கே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் அஸ் வெல் அஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் சைடில் இருந்து ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஃபைனான்ஷியல் லெவலில் ஏதாவது ஒரு சில முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக லைக் ஜான்வரிலேருந்தே நீங்கள் நிறையா ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா லைக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் இது ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துக்க தான் செய்யும், மேபி ஒரு வருஷமாவது எடுக்க தான் செய்யும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து நான் டெஃபினட்டாக அந்த பிளாக் மேஜிக் திங்ஸ் நான் இங்கே வந்து பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் அந்த கண்டிஷன்ஸில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிமூவல்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி லைக் இப்போது அந்த மாதிரி பர்ஃபெக்டான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜான்வரி மந்த்லேருந்தே உங்களோட ரிலேஷன்ஷிப்னாலும் சரி அண்ட் அஸ் வெல் அஸ் உங்கள் பர்சனோட தொழில் முன்னேற்றத்துக்காகவும் சரி நிறைய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் கொஞ்சம் அவங்க வந்து இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டல்லாக தான் அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட என்ன ஒரு சில விஷயம் அவங்க வந்து பண்ணாலுமே கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி லைக் நம்ம சொன்ன மாதிரி லைக் the same kind of confirmations
ஸோ ரெண்டு சைட்லையுமே நம்ம வந்து பார்க்குறப்போ அவங்களோட எனர்ஜி வச்சு பார்க்குறப்பையும் சரி, அவங்களோட எனர்ஜி உங்களை வச்சு பார்க்குறப்பையும் சரி, ஸோ போத் சைடு அதே சேம் மெசேஜஸ் தான் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்கள் பர்சன் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரேக் டவுனில் இருக்க தான் செய்வாங்க. ஏதோ ஒரு பிரேக் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் இருந்திருக்கும். அவங்க எதிர்பார்க்காத முறையில் அவங்களுக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்திருக்க மாதிரி சில சுச்சுவேஷன் அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்கள் பர்சனை கொஞ்சம் வந்து டேக் கேர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனாலும் சில பேரோட தொல்லைகள் உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். அவங்க லைக் உங்களை பற்றி தப்பாக பேசுறதோ, உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்படியும் வந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி போடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். பட் எனிவே இந்த பர்சனோட சைட்லேருந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பர்சனோட சைட்லேருந்து நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தாலுமே கொஞ்சம் இவங்களுக்குமே வந்து என்னன்னா எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அவங்க ஒரு மாதிரி அவங்களோட மனசில் ஏதோ ஒரு வேதனை இருக்குது, சுச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறப்ப அவங்க அது இந்த தாட்ல தான் இருக்காங்க. அப்படிங்கிறனால ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அவ்வளோவா வந்து கவனம் செலுத்திக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்பில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அண்ட் இப்போதைக்கு இந்த பர்சனுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சுற்றி வேற இருக்க பீப்புள்ஸுமே வந்து பாசிட்டிவாக பேசினா பரவாயில்ல, அவங்களுமே ஒரு மாதிரி எவ்வளோ நெகட்டிவாக வந்து பேச முடியுமோ, தப்பாக பேச முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஒரு நம்ம பொதுவாகவே ஒரு மாதிரி லோ எனர்ஜியில் இருக்கும்போது ஒரு லோ மைண்டட் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா இன்னும் டிப்ரெஷனுக்கு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த கேசஸில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா இவங்க கண்டிப்பாக உங்களோட எனர்ஜிஸுமே வந்து டவுட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்குமே இவங்க வந்து என்ன அப்படின்னா எப்படி சொல்லுது, லைக் ஏன்னா உங்களை பற்றி தப்பாக பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் மனசில் ஒரு மாதிரி கஷ்டப்பட தான் நம்ம செய்வோம். இவங்க ஏன் அவளை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி நீங்களுமே வந்து ஃபீல் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்களோட எனர்ஜியுமே அஃபெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க மற்றவங்கனால. ஏன்னா இங்கே மற்றவங்களால இருக்க பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் தொழில் போட்டியோ இல்லை லைக் எனி அதர் பர்சன்ஸ்னாலேயோ உங்களோட பர்சன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி பிளாக் மேஜிக் திங்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம் பொதுவாக. ஆனால் அது வந்து லைக் ஃபேமிலி பர்சன்ஸோட லைக் ஏதாவது அவுட் சைட் சர்க்கிளில் இருக்க ஏதாவது ஒரு பர்சன் தான் இந்த மாதிரி இவங்களுக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட லைஃப் ஏன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அவங்களோட லைஃப்பில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ லெட்ஸ் see about your person, channel messages as well. முடிஞ்சால் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். அவங்களோட நடத்தையில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனை பொறுத்தளவுக்கு வென் கம்ஸ் டு சேனல் மெசேஜ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு மெசேஜாக தான் இருக்குது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு உங்கள் ரெண்டு பேரோட பேரிங்கும் நல்லா தான் இருக்குது, ரெண்டு பேரோட மேட்ச், ரெண்டு பேரோட வைப் எல்லாமே நல்லா இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதர் சிச்சுவேஷன், அதர் சர்க்கம்டன்ஸ், அந்த ஒரு வெளி வட்டாரம், அந்த வெளி சூழல்னால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இந்த கனெக்ஷன்ஸில் வந்து உருவாகுது அப்படின்றதான் இங்கே நான் வந்து பார்க்குறேன். மற்றபடி இங்கே உங்களுடைய எனர்ஜி நம்ம வந்து சேனல் மெசேஜ் வந்து பார்த்தாலுமே சரி, திருப்பி அவங்க கிட்ட வந்து நல்லபடியாக பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு நல்ல விதமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகணும். அவங்க எவ்வளோக்குள்ள உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க, அந்த சில விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட வந்து பேசணும், ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க லைஃப்பில் கிடைச்சது ஒரு பெரிய வரமாகவும் அவங்க வந்து பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து இது பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மேரிட் பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா உங்களோட ஒய்ஃப்கான ரீடிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், ஸ்பௌஸ்க்கான ரீடிங்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் சோல் கனெக்ஷனோட விஷயமே நான் இங்கே வந்து பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பர்சன் மேலே லைக் அந்த ஒரு இந்த பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் ஒரு டெஸ்டினி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது ஏன்னா இந்த கல்யாணம் பண்ணால் இந்த பர்சன் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த பர்சன் கூட தான் என்டப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு சோல் கனெக்ஷன், அந்த சோல் அட்ராக்ஷன்ஸ் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவரால் அதே மாதிரி அதே ஸ்ட்ராங் ஃபீலிங் தான் இவங்களுக்குமே வந்து இருக்குது. பட் ஸ்டில் அவங்களோட லைஃப்பில் எந்தெந்த சின்ன பிரச்சனைகள் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் மற்றவங்களால கிரியேட் ஆகுது. ஸோ இதில் மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சில விஷயத்தில் மட்டும் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க
பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல தாராளமா நிறைய சேஞ்சஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ யுவர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசெட் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கைட் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ கைஸ் லைக் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசெட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு Tarot 143 family. So guys, please give support, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் tarot reading பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு them. என்ன சொல்லு ஃபார் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டேரன் சொல்லிட்டு நான் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிப்பேன். You can go and check with it. And for any kind of a personal readings, for any kind of energies, crystals, and for any kind of the prayers, ritual works எல்லாமே சரி. ஸோ நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் பண்ணுங்க. போத் டீட்டெயில் ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் இந்த வீடியோ எல்லாமே டிஸ்பிளே இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் அக்டோபர் மந்தோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இந்த லிங்க் நான் கொடுத்துருப்பேன். சப்போஸ் ஹைலைட் கமெண்ட்ல லிங்க் இல்லை அப்படின்னாலுமே சரி, இப்போ ரீசெண்டாக வந்து லைக் லாங் வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹைலைட் கமெண்ட்டை நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன், லிங்க்ஸை நீங்கள் போய் பாருங்க. ஐ ஹோப் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ see you guys next time. I'll love you all. Take care. Bye.